சிறப்பமாக நடைபெற்ற அத்துணை பேர்களையும் நான் வழங்கி மகிழ்ந்து இந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நமது ஐயாவுக்கு மாணவ செல்வங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துறை நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். நமது மாணவ செல்வங்களுக்கு நல்லாசிரியர் திரு சந்திரபாபு ஐயா அவர்கள் வாழ்த்துறையை வழங்குவார்கள். நாளுக்கு நன்மை கருதி சுருக்கமான இருக்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தலைமகன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சித்தாசி போட்டியுடைய சிறப்பு விருந்தினர் NRKP கதிரவன் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். ஐயாவுடைய தேர்தல் பணி காரணமாக அவர் இங்கு வரவில்லை என்றாலும் நமக்கான வாழ்த்துதலை அவர் இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த தருணத்திலே வணக்கத்தையும் வாழ்த்துவதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியினுடைய நிறுவன தலைவர் கலைமகள் கல்வி குழுமத்துடைய தலைவர் ஐயா அவர்களையும் தாளாளர் மற்றும் கலைமகள் கல்வி குழுமம் டாக்டர் வரேந்திரன் ஐயா அவர்களையும் மற்றும் முன்னாள் என்னாலும் கடலூர் மாவட்டத்தினுடைய உடற்கல்வி முகமாக திகழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மற்றும் விடுதி காப்பாளர் மதிப்புமிகு திரு SSR ஐயா அவர்களையும் மேலும் இந்த கிட்பாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைவர் சத்யராஜ் அவர்களையும் அவர் உள்ளிட்ட அனைத்து பெற்றோர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட இந்த விழாக்குழுவின் அனைவரையும் வரவேற்று வருகிறேன், வணங்கி வருகிறேன். ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கு ஒரு நிகழ்வு நான் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்வு என்பது கடலூர் மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திறமையான மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பிறந்தறி தேர்வு டேலண்ட் எக்ஸாம் நடத்தி அவர்களுடைய திறனை பரிசோதித்து அவர்களுக்கு பரிசு வழங்கிய பள்ளி இது. மேலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கிட்ஸ் பாசிங் நடந்து கொண்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற அரசு பள்ளிகள் இருக்கு, மெட்ரிக் பள்ளிகள் இருக்கு, CBSE பள்ளிகளும் இருக்கு. எந்த பள்ளியும் முன்வராத செயல்களை நம்முடைய கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னுதாரணமா டேலண்ட் எக்ஸாமினேஷன், நேஷனல் டேலண்ட் எக்ஸாமினேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் கிட்ஸ் பாக்ஸிங் போட்டி நடந்துருக்கு. நான் இது வரைக்கும் எந்த பள்ளியிலும் இந்த நிகழ்வுலாம் நான் பார்த்ததில்லை. இந்த பள்ளியானது மாணவர்களுடைய கற்றலுக்கும் சிறந்த பள்ளியாக விளங்குகிறது. மேலும் உங்களுடைய தற்காப்பு கலை, விளையாட்டு, உங்களுடைய திறனறி தேர்வு, உங்களுடைய அனைத்து திறமைகளையும் கொண்டு வருவதற்கு இந்த பள்ளியானது இந்த காட்டுமன்னார் நகரத்திலே முன்னோடியாக விளங்குகிறது. அதனால இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியினுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கும் மேலும் MD அவர்களுக்கும் இந்த தருணத்திலே எங்கள் சார்பாக வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ராஜேந்திர சார் ஐயா அவர்கள் தற்பொழுது மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள். கடலூர் மாவட்ட அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கிக் பாக்ஸிங் இந்த விளையாட்டு போட்டியினை தலைமை பொறுப்பேற்று மாணவர்களுக்கு இடமளித்து இந்த விளையாட்டினை இந்த பகுதியில் மாணவர்கள் கடைகோடி ஏழை மாணவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நல்லுணத்தோடு இங்கு இடமளித்து அனைத்து உதவிகளையும் செய்து இந்த விளையாட்டினை பெருமைப்படுத்துகின்ற மதிப்பிற்குரிய இப்பள்ளியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை வணங்கி இந்த மாவட்ட அளவிலே நடைபெறுகின்ற கிக் பாக்ஸிங் விளையாட்டு போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு மாநில மாதிரி பள்ளியினுடைய இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் இல்லத்தினுடைய விடுதி காப்பாளரும் அவர்களையும் இந்த பகுதியில் அவர் ஆற்றிய பணி சிறப்பான ஒரு உடற்கல்வித்துறைக்கு ஒரு மைல் கல்லாக இங்கு காட்டுமன்னார் பகுதியில் மட்டுமல்ல கடலூர் மாவட்டத்தில் தன்னுடைய முதல் பதிவினை செய்து எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். ஐயா அவர்களை வழங்கி அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும்
இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு தந்த பெற்றோராசிரியர் கலந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக காட்டுமன்னார் கோயில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரர் சந்திரபாபு அவர்களையும் வழங்கி இந்த மாவட்ட அளவில் மட்டுமல்ல தமிழக மாநில அளவில் புதிய விளையாட்டினை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய மாத ஊதியத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தில் பெறப்படுகின்ற ஊதியத்திலிருந்து இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கும் இந்த விளையாட்டை சென்று சேர வேண்டும். அவர்கள் அதன் மூலம் பயன்பெற்று தேசிய அளவில் உலக அளவில் வெற்றி அரங்கத்தில் மாணவர்கள் கால் பதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இன்று வரை என்றென்றும் அயராது தன்னுடைய பணியினை அர்ப்பணித்துக் கொண்டு சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் அருமை சத்யராஜ் அவர்களுக்கு உண்மையிலே அவர் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே சுயநலத்தோட தான் தன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். ஏதோ போனோம் அந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம தன்னை முழுமையாக இந்த விளையாட்டுத் துறைக்கு அர்ப்பணித்து அதை மென்மேலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது அவரை பார்க்கும்போது உண்மையிலே பொறாமையாக இருக்கிறது. இருந்தாலும் அவரை பார்த்து பெருமிதம் கொள்கின்ற அளவிற்கு வளரும் இடம் உயர்கல்வித்துறை சொந்தங்கள் அவரை அடுத்த உதாரணமாக எடுத்துக்கொண்டு அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு இன்னும் பல விளையாட்டுகளை முன்னிறுத்தி இந்த பகுதியில் பல்வேறு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட கிக் பாக்ஸிங் விளையாட்டு போட்டியின் வாயிலாக உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நடுவர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த விளையாட்டு போட்டிக்காக தங்களை இன்று விடுமுறை நாள் என்றும் பாராமல் தங்களுடைய பணியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர்கள் வருகை பெற்றிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாணவ கண்மணிகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறு பரிசுகளை பெற்று இந்த விழா மேடையில் முன் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பல இன்னும் தேசிய அளவில் இன்னும் உலக அளவில் நீங்கள் பதக்கங்களையும் சான்றிதழையும் பெற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிறுவனம் விளையாட்டுத் துறைக்கு மட்டுமல்ல இந்த கல்வியாண்டில் இருந்து நீட் அகாடமிக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறை, பொறியியல் துறை, இப்படி பள்ளி கல்வியில் உயரிய கல்விகளுக்கு போட்டி பயிற்சி அளிக்கின்ற ஒரு நிறுவனமாக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த பள்ளியினுடைய மதிப்புக்குரிய தாராளரை அவர்கள். ஏனென்றால் நீட்டுனா நாமக்கல், திருச்செங்கோடு, சென்னை, திருச்சி இது போன்ற இடங்களுக்கு தான் மாணவர்கள் செல்லணும். அதை தவிர்த்து நம்ம ஊரிலே அத்தனை வசதிகளும் நான் செய்து தருகிறேன் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவத்துறைக்கும் நீட் தேர்வு இந்த பகுதியில் உள்ள ஒரு ஆசிரியர் முறையில் உங்களை வணங்கி பாராட்டுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் கல்வி கூடவே நமது தலைமகள் வெற்றிக்கு மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்கள் கூறியது, உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அது சிறந்த செல்வம் என்று கூறினார்கள். அதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு செல்வம் எதுவென்றால் ஆரோக்கியமான நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் இருந்தால் அவன் உயர்ந்த செல்வத்திற்கு உயர்ந்த தகுதியாக அவனை ஒப்பிடுகிறார்கள். அந்த வகையில் அருமை மாணவர்களே, நீங்கள் நல்ல முறையில் இந்த விளையாட்டில் மட்டுமல்ல உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அந்த பள்ளி கல்வியிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் சரி உங்களை ஈடுபடுத்தி மென்மேலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் நட்பெயரை பெற்றுத்தர வேண்டும். நமது பள்ளியினுடைய காலநிலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வருகின்ற கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற கிக் பாக்ஸிங் மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற போட்டியினை
தாங்கள் தலைமையில் இன்று மாநில அளவில் மிகவும் மகிழ்ச்சி. மாநில அளவில் நடைபெறுகின்ற பாக்ஸிங், கிக் பாக்ஸிங் இந்த போட்டியினை ஐயா அவர்கள் இந்த இடம் கொடுத்து அனைத்து ஒத்துழைப்பும் இந்த விளையாட்டுத் துறைக்கு ஒத்துழைப்பு தருவது நடத்தி கொடுக்குமாறு ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இதை தொடர்ந்து வந்து ஃபியூச்சர் இருக்குது சார். இப்போ இந்த கேம்ல கபடி மூலியமா நமது நமது பள்ளி நிறுவனர் ஐயா முன்னாடி தங்களின் பணிகளை பட்டறி பள்ளி நிறுவனர் ஐயா அவர்கள் முன்னாடி கௌரவிக்கிறார்கள். சார் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மற்ற பேரண்ட்ஸுக்கு இங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்குமே தெரியும். நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து உயர் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு 3 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கேஷ் வாங்குறது இல்லாம காம்பூர் சர்டிஃபிகேட்ல சார் நீட்டுக்கு ஞாபகம் வந்து எல்லாருமே நீட்டுக்கு படிப்பு மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் கவுன்சிலிங்ல இப்போ இங்கே போக்கு சார்னா எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. ஸ்டேட் நேஷனல்ஸில் கலந்துக்கலாம் முடியாது. ஆனால் இங்கே ஸ்டேட் நேஷனல்ஸ் இது இண்டிவிஜுவல் கேம். இவன் ஒரு ஆள் கபடினா ஏற்கனவே வராது. இந்த ஒரு ஆள் மெனக்கிட்ட அவங்க நேஷனல்ஸ் போயிடும். நேஷனல்ஸ் வின் பண்ணாங்க அவங்களுக்கு நீட்டில் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் முதல்ல கூப்பிடுவாங்க. அப்போ கொஞ்சம் விளையாட்டு ப்ளஸ் கொஞ்சம் ஃபிட்னஸ் நம்ம நீட் போகிறவங்க நேஷனல் லெவல் கலந்து சப்ஜெக்டோடு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சர் இருக்குது. இப்போ என்ன சார்ந்து இங்கே ஒரு சார் சுரேஷ் சார் இவர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஊஷூ செக்ரட்டரி சார். இப்போ நான் கிக் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி ஊஷூன்னு ஒரு கேம் இருக்குது. அது வளர்ந்து வந்து ஒரு கேமு. இவர் சிதம்பரம் சாமியார்பேட்டை லைனில் தான் பயிற்சி கொடுக்குறாரு. எல்லாருமே மீனவ கிராமத்து பசங்க தான். 8 பேர் இது வரைக்கும் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கேமை பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது, யாருமே தெரியாது. இப்போ நாங்கள் என்ன மாதிரி இருக்கிற நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்போ எனக்கு பெருமையாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ தான் அந்த வேலைக்கு போகிற ஏஜில் இருக்காங்க. ஆனால் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டே பண்ணுறாங்க. 8 பேர் வந்து ஆர்மியில் போயிருக்காங்கன்ற மாதிரி சாமியார்பேட்டை பீச்சுக்கு போயிருக்காங்கன்ற போது அவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவரையும் கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பையும் திரும்பியும் இந்த ஃபியூச்சர் இருக்குது. இது மூலயமா ஒரு அடிப்படுன்றது கிடையாது. இந்த கேம் இருக்குது, அது அடிப்படுற கேமும் இருக்குது. வேற ஈவெண்ட் இருக்குது. இதெல்லாம் அப்படி பாயிண்ட் ஃபைட்டு, லைஃப் கான்டெக்ட் இது மூலயமா நீங்கள் ஃபிட்டாக இருக்கு போனீங்கன்னா படிப்பு ப்ளஸ் விளையாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. இந்த கேமுக்கு ஃபியூச்சர் இருக்குது, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. சார் சொன்ன மாதிரி சிலம்பம், பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஊஷு அதுக்கு எப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா சேர்மன் வந்து சுபாஷினிக்கு வந்து துபாய் போகிறதுக்கு 3 லட்சம் கேஷ் கொடுத்தாரு கதிரவன் சார். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது இந்த ஏரியாவில் இந்த கேம்லாம் இருக்க மாட்டேங்குது, நீங்கள் கொண்டு வாங்கன்ட்டு. அதை தாண்டி இப்போ நீங்கள் எங்களுக்கு யூனிஃபார்ம், மதியம் ஃபுட்டு, மதியம் லட்சம் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்தது இது எந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்துடுவாங்க சார் டெவலப். நான் சொல்கிறேன், உறுதி கொடுக்குறேன், ரவிக்குமார் மூலயமா இங்கே இன்னும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு நேஷனல் கோல்டு மெடல் பிளேயர்ஸ் இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இங்கே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி உரை மாரிமுத்தூர் தலைமை தலைவர், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். மன்னை மாநகரிலே மாவட்ட அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற பெரும் உதவியாக இப்பள்ளி தாளாளர் அவர்கள் முதன்முறையாக நாங்கள் சத்யராஜ் எல்லாம் பேசும்போது நம்ம சீனுஷ்ணம் பகுதியிலே இருக்கோம், காட்டுமன்னாடி பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி கஜோர் சார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யாரை அணுகிறது அப்படின்னு ஒரு முதல் இது இருந்தது. அப்புறமா என் குருநாதரே அங்கே தான் இருக்காருன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாரு. குரு இருக்கிற இடம் சிறப்பாக அமையும் சொல்லுவாங்க. அதனால் குரு இருக்க பகுதியிலேருந்தே இந்த இதை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்புறமா சார் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் லால்பேட்டையில் இருக்க உடற்கல்வி ஆசிரியர் அவங்களை தொடர்பு பண்ணோம். சரி, அடுத்து எந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு இது வரும்போது கலைமகள் ஆரம்பிக்கிறதும் அந்த சரஸ்வதியுடைய கடாச்சத்தோடு ஆரம்பிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைமகளுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து கேட்க தயங்கிக்கிட்டே இருந்தோம்.
ஸோ எப்படி இதை ஆரம்பிக்கிறது, இவங்களுக்கு எப்படி நம்ம இதை சொல்லி கொண்டுட்டு போயிட்டு நம்மளை நம்பி அப்படின்னு ஒரு இது வரும்போது ரவிக்குமார் வந்து இங்கே ஒரு பெரிய முத்திரையை எங்களுக்கு பயிற்சி வச்சிருந்தாரு. அதனால எங்களுக்கு இது ஒரு ரொம்ப சுலபமாகவும் போயிடுச்சு. அடுத்து ஐயாவை பார்த்தோம், தாளாளரை பார்த்து இந்த மாதிரி நாங்கள் மேட்ச் நடத்த போகிறோம் சொல்கிறோம், உங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயாவோட சொல்லிட்டாங்க. இது எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வராங்க அப்படின்றது நாங்கள் அடுத்த யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு பிரின்சிபல் சார் உள்ள வராங்க. ஒரு சின்ன தடங்கள் இல்லாம எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அனைத்து ஏன் இந்த பள்ளி இந்த அளவுக்கு இன்னும் சிறப்பாகவும் ஒழுக்கத்திலேயே எல்லாத்தையும் சிறப்பா இருக்காங்க அப்படின்னா அப்பாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பதவியில இருந்துக்கிட்டே அதை வந்து சிறப்பா கொண்டுட்டு போறாங்க. அது ஒரு கோடு கிழிச்சவனா அதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்றது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நாங்க அடுத்த வந்து கேட்டோம், சரி 3 வருஷம் ஆயிடுச்சு, யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், இந்த இந்தியா வரும்போது புதிய ஒரு யூனிஃபார்ம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சும்மா தயங்கி தான் போய் கேட்டோம். சும்மா மாபெரும் அளவில் எங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் சிறப்பு பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன பசங்க ஆரோக்கியம் சொல்லிட்டாங்க. ஆரோக்கியம் எதுல இருக்கு, உணவு எப்படியா என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் சாப்பாடா இவ்வளவு செஞ்சுட்டு எங்களுக்கு இதெல்லாம் ஒரு இதே கிடையாதுன்னு சொல்லிட்டு உணவு அரேஞ்ச் பண்ணோம். அவ்வளவு சிறப்பு இந்த பள்ளி நாங்க அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்போட நாங்க வந்தவங்களுக்கு எங்களை வந்து 100% 200% மேல எங்களை வந்து ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் வந்து திருப்தியா இருக்கு. அடுத்தடுத்த போட்டிகள் ஐயா வந்து எங்களுக்கு வாக்குறுதி இப்ப கூட நாங்க அடுத்த போட்டிக்கு நாங்க கேட்கலாம்னு நினைச்சோம். மாவட்டமா இருந்தாங்க, மாநிலமா இருந்தாங்க, எல்லாத்தையும் நாங்களே எடுத்து செய்யறோம்னு சொல்லிருக்காங்க. மனம் வேண்டும், அதாவது எவ்வளவோ வச்சிருப்பாங்க, செய்ய மனம் வராது. ஆனா எதை நாங்க கேட்கிறோம்னு எங்க உள்ளம் அறிந்து அதை வார்த்தையா வெளிப்படுத்துறதுல வந்து நாங்க இப்பதான் முதல் முறையா எங்க கண்கூடா பாக்குறோம். நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா அந்த வார்த்தையும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையும் கேட்கறதுக்கு இடம் இல்லாம செஞ்ச இந்த பள்ளி தாளாளர் அவர்களுக்கு இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் சார்பா இருகரம் கொடுத்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஐயா உடற்கல்வி முன்னாள் உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களா இருக்கோம். சத்தியம் நமக்கு எப்போதுமே ஒரு கலையில வந்து குரு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த குரு அமைஞ்சுதான் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு. சத்யராஜ் வந்து ஒரு பள்ளி லெவல்ல வந்து ரொம்ப லோ லெவல் ஸ்டூடெண்ட், புரியுதுங்களா, படிப்புல ரொம்ப லோ. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஆனா என் குருநாதருக்கு ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் நீ நல்லா வருவான்னு அவரை சொல்லி புஷ் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு நேஷனல் பிளேயர்ஸ் உருவாக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. படிப்பு வரலன்னாலும் நம்மளுடைய திறமை ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் நிரூபிக்கணுன்றதுக்கு நம்ம சத்யராஜ் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதனால யாரையாவது ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுங்க, அது நல்லா பண்ணுங்க. எந்த ஒரு தடங்கள் 1000 வரும். இந்த இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு அகாடமியை வந்து உருவாக்கி இந்த ஏரியாவில் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கும் பல தடைகள், பல பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்கோம். இருந்தாலும் நாங்க எதையும் சாராம மாணவர்களை மட்டுமே மையமா கொண்டு இந்த அகாடமிக்கு கொண்டுட்டு போறதுனால இந்த அகாடமிக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கிறது இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த அகாடமிக்க விடாம இன்னும் நிறைய லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு இந்த நேரத்துல மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் சத்யராஜுக்கு வேண்டுகோள் வச்சு அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம காட்டுமன்னார் கோயில் பள்ளியோட உடற்கல்வி ஆசிரியர் இருக்காங்க. அவங்க நாங்க இன்விடேஷன் வைக்க போனோம். நான் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாங்க, பாத்தீங்க எங்க பக்கம் இல்லையே, அதுக்காக தான் சார் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. நான் கண்டிப்பா நான் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு அப்படின்னாங்க. எந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வரணும்னு சொன்னோம். எங்க அழைப்பை ஏற்று எந்த ஒரு இது இல்லாம வந்து எனக்கு விழா சிறப்பா நடந்துருக்கோம். சார் எதிர்பார்க்கறத அவங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் நிறைய கொடுத்துருக்கோம்னு ஐயா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து சிறப்பான முறையில நடக்குது அப்படின்னா பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த பள்ளி என்ன எதிர்பார்க்குதுன்றத வந்து ஒரு பெற்றோர் தலைவர் இருந்து அவங்க போய் மற்றவங்கள்ட்ட கன்வே பண்ணணும். எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த பள்ளிக்கு வந்து ஒரு முதுகெலும்பா வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் தலைவர் ஐயா அவர்கள் நம்ம போய் குழந்தை இன்விடேஷன் கொடுக்கும்போது அங்கேயும் எதிர்பாராத ஐயாவே வந்து தனியா உட்காந்துருந்தாங்க. நாங்க உள்ள போனவங்க நாங்க வெயில வந்து கூட எங்களுக்கு டக்குனு சில்லுன்னு ஒரு கூட்டிங்ஸ் கொடுத்தாங்க. அந்த நேரம் வெயில அரைஞ்சு உள்ள போகும்போது அது ஒரு இனிமையா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம போற இடம் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால இந்த மாவட்ட அளவிலான இந்த கிக் பாக்ஸிங் போட்டியை வந்து 100% நம்மளால வெற்றியா முடிக்க முடியும்னு எங்களுக்கு அந்த இடத்துல தோணுச்சு. 6 வருஷம் மண்ணில மாபெரும் முத்திரையை கண்டிப்பா படிப்போம்னு சொல்லி இந்த விழாவை அரேஞ்ச் பண்ண இந்த பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் பிரின்சிபல் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இந்த பல்வேறு ஆசிரியர் கூட்டமைப்புடைய உடற்கல்வி என்னுடைய நண்பர்கள் தீபன், கோபு சார், நவீன் சார் மற்றும் தாவர ஸ்கூல் சார், நம்ம மணிகண்டன் சார், மேடம் அவங்க எல்லாருக்கும்
இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே ரவி இந்த டீமை நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு நாம ஸ்கூலில் பிடிஆர் சார் இருந்தாங்க. இந்த டீமை உருவாக்குனதுக்கு முதல் காரணம் வந்து எஸ்எஸ்ஆர் சார் வந்து அரியலூரில் எனக்கு ஸ்டேட் மேட்ச் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ ஆரம்பிச்சதுக்காக இந்த டீம் இங்கே கொஞ்சம் சக்ஸஸாக வந்திருக்கு. அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. போட்டி தூங்கலாம். எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த கட்டாமி இருக்கோ அந்த கட்டாமி போயிடும். தேங்க்யூ. எப்படிண்ணா அண்ணா அண்ணா எப்படி ஆஃப் பண்ணுறது? எப்படி அதரா ஆஃப் பண்ணுறது? ஏன் அவர்கிட்ட கூட யார் இல்லை வராங்க. विष्णुप्रिया यस आ गया, यस आ गया माँ।